சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஜேஇ கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஐஎஸ்சி 2013. என்ன கொடுக்குறான் அப்படின்னா சால்வ். ஏதாவது விஷயம் பொறுத்த கொடுத்தா கொடுத்து நினைக்கிறேன். சால்வ்ல என்ன சொல்லிக்கிறான்னா log ஆஃப் இதே கான்செப்ட் தான். லாஸ்ட் ப்ராப்ளம் பண்ண அதே கான்செப்ட் தான். log ஆஃப் dy by dx ஈக்குவல் டு 3x minus 5. என்னடா கண்டு பண்ணலாம்? சார் 3x minus 5 வந்து சார் இருங்க log வந்து எடுத்து வந்துட்டா e to the power 3x minus 5 ஆ? சூப்பரா போடுற பத்தியா? வெரி குட் பாப்பா வைட்ட. நான் சொன்னேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பரவாயில்ல சொல்லு. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? அவங்கள z ஆ மாத்தணும். 3x minus மாத்திக்கோ. அப்ப அடுத்து என்ன நடக்குது? ஒரே நிமிஷம் இருங்க, நான் என்ன எழுதவே இல்லை. z equal to 3x minus 5. So dz by dx is equal to 3 minus 5 by dy by dx. இப்போ வந்து as usual sir dx எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் dy by dx இருந்து என்ன சொல்லுது? அப்புறமே என்ன சப்ஸ்டிட்யூட் yes sir இருங்க. dy by dx is equal to dz by dx minus 3 whole and divided by 5 dx sir. கரெக்ட்டுங்களா? இப்படியே வருது. yes sir. இது இங்க வந்துரும், இது இங்க வந்துரும். அது வந்து இது பிளஸ் ஆயிடும், இது போனா இங்க மைனஸ் ஆயிடும். அப்போ 1/5 dx. ஓகே கரெக்ட். அப்ப இந்த 3யும் 2யும் 1ல அப்ளை பண்ணு. 3 into 1 அப்ளை பண்ணா என்ன ஆகும்? 3யும் 2யும் 1ல அப்ளை பண்ணோம்னா dz by dx minus 3 into 1/5 is equal to e to the power z. நம்ம சொல்லிக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் போட்டு வந்துடுறேன். equal to e power z. 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். பண்ணா என்ன கிடைக்கும்? 5ez. சார் dx தான நம்ம ஒரு இடத்துல வைக்கணும். அன்னாட்டி எல்லாம் சம்ஸ்கிரிப்ட் என்ன கிடைக்கும்ன்றது? dz 5e to the power z. இதுக்கப்புறம் நாம இந்த 3 அங்க கொண்டு போகணுமா? இந்த dz கொண்டு போகணும். dz கொண்டு போகணும். சார் இப்போ 3 minus dz by 5ez e to the power z ன்னு வச்சுட்டு equal to dx ன்னு பண்ணிட்டோம் சார். இந்த மாதிரி வருதா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சார் அதான் 3 minus dz by 5 e to the power z equal to dx. ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்ங்கிறத ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம நார்மல் மெத்தடை போட்டுக்கலாம். 3 minus 5 e power z. z-ஓட வேல்யூ என்னடா கண்ணு? என்னது சார் அங்க 3x minus 5. 3x minus 5. minus 5 y-ஆ? yes sir. 5y. சரி இதுல இருந்து என்ன பண்ணலாம்? dx வந்து ஒரு சைடுல எப்பவுமே நம்ம எடுத்து போல சார். ஆமா இங்கே நம்ம டைரக்டா செப்பரேட் போடலாம்ல. நம்ம அவ்வளவு போட்டுக்கலாம். நம்ம மெத்தட் அப்படியே பண்ண தேவையில்லை. அப்ப இன்டகிரேஷனே பண்ண வேண்டாமா சார்? இங்க பாருங்க இங்கே அப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ல நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நம்ம அவ்வளவு தூரம் போயிட்டோம். சொல்லுங்க. இதுல இருந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்ல? e power 3x into e power minus 5y எடுத்தோம்ல. இந்த டைம்ல இவ்வளவு ஸ்டெப் தேவையே கிடையாது. இங்கே முடிஞ்சது ஆன்சர். அப்ப ஸ்ப்ளிட் பண்ணா என்னது? செப்பரபிள் டைரக்டா வந்து சொல்லுங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? இவங்க dy into by 5. அப்ப இதுவங்க எல்லாம் நான் பண்ணிருக்கேன். இந்த இன்டகிரேஷன்லாம் பண்ணலாம்னு. ஓகே. அந்த மெத்தட்ல போட முடியுமா ட்ரை பண்ணுவோம். இதுலயும் போட்டுருவோம். ஓகே சார். இன்டகிரல் e power 3x into dx. அப்ப இது என்ன கிடைக்கும்? e power 5y divided by 5 equal to e power 3x divided by 3 plus அவ்வளவுதான். இது ஆன்சர்.
பட் இங்க வந்து எப்படி கொண்டு வரலாம்? எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இங்க வரும்போது எனக்கு டவுட் ஆயிடுச்சு இந்த ஸ்டெப்ல. சார் ஒரே நிமிஷம் சார், நான் அந்த இது மட்டும் பண்ணிட்டு வந்துட்டா.